மீராவ இந்த நிலைமைக்கு ஆளாக்கினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க சாமி. நான் உயிரோட இருந்தோம் மீரா மஞ்சள் குங்குமத்தை இழந்துட்டு நிக்கிறா. இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தானே மீராவுக்கு தெரிய வரும். என்ன மீரா மன்னிப்பாலோ மாட்டாளோன்னு எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. அவ என்ன மன்னிக்கிற மாதிரி நீங்க தான் பாத்துக்கணும் சாமி. அம்மா நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டீங்களா? சாப்பிட வேண்டாம்னா சாப்பிட மாட்டேன். இப்ப எனக்கு சாப்பிடணும்னு தோணுது, சாப்பிட போறேன். மனுஷன் எப்பவுமே ஒரே சிந்தனையோட ஒரே டேஸ்டோடவே இருந்துடக்கூடாது ககன். உதாரணத்துக்கு இப்போ நீ பூமி மேல கோபத்தை காட்டிட்டே இருக்கல்ல, ஆனா முன்னாடி எல்லாம் உனக்கு பூமியை ரொம்ப பிடிக்கும்ல. போதும் போதுமா, நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்கன்றது எனக்கு நல்லாவே புரியுது. இப்போ உங்களுக்கு ஐஸ்கிரீம் தானே வேணும், இருங்க நான் வாங்கிட்டு வரேன். இது என்னத்த ஐஸ்கிரீம் கேட்டா என்ன சீரியஸா முறைச்சு பாக்குறாரு? என்ன பண்றதுமா, உனக்கு தான் தெரியும்ல. சரிங்க அத்த, வாங்க முதல்ல இறங்கலாம். சரி வா. ரெண்டு நிமிஷம் காரை உன்னால நிறுத்த முடிஞ்சது. இப்போ அவங்கிட்ட இருந்து எப்படிமா தப்பிக்கிறது? தப்பிக்கணுங்கிற மன உறுதி நமக்குள்ள இருந்தா ஒரு நிமிஷம் போதும் அத்த. அம்மா அம்மா அம்மா. என்ன இன்னும் குறையிலையா? உனக்கு எதுக்கு? எனக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். ஏன்னு கேட்டா நாளைக்கு உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா மாமா என்னதான் என்னாச்சுன்னு கேட்பாரு. ஆயில்மெண்ட் தேய்ச்சி விடுறேன் வா. உனக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சுன்னு ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காத. நீ ஒண்ணு எனக்கு சேவை பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, கிளம்பு போ. அப்படியா? சரி ஓகே, எனக்கு என்ன, மாமா கிட்ட சொல்றேன். மாமா என்ன சொல்லுவ? உங்க பொண்ணுக்கு யார் ஹெல்ப்பும் தேவையில்லையா, என்னையும் ஹெல்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டான்னு போய் சொல்றேன். ஒன்னும் தேவையில்ல, நானே வரேன் வா. அப்படி வா வெளிக்கு. அப்பா நட்சத்திரா, வா.
என்ன ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஆயில்மெண்ட் தான் தேய்ச்சி விட்டுட்டு இருக்கேன் இங்கே தானே தேய்ச்சி விட. ஆ ஆ சரி பாத்துரா கண்ட்ரோலை இழந்துடக்கூடாது வேணாண்டா சரி கண்ட்ரோல் என்ன கொசு வந்துருச்சு கொசு கொசு டேய் போ அப்படி நான் தேய்க்கிறேன் பூமி அங்க பாரு. ககன் உங்க பக்கத்துலயே இருந்தா உங்களால என்ன பண்ண முடியும்? இருந்தாலும் நீங்க லேட்டா வந்தது பிரச்சனை இல்லை. நீங்க வரதுக்குள்ள என்னை யாராவது அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்கன்ற பயம்தான். இதுக்கு முன்னாடிலாம் உன் சாரதாத்தைய பார்க்க வரும்போது மீராவுக்கும் அபூர்வாவுக்கும் தெரியாம வந்து பார்ப்பேன். ஆனா இப்ப அப்படி இல்லைல்ல. எனக்கு தெரிஞ்சவங்க யார் பார்த்தாலும் ஆபத்து தான். ஏன் சொல்றேன்னா, நான் இப்ப உயிரோட இருக்கிற ஆளே இல்லை. செத்து போய் திருட்டுத்தனமா வாழ்ந்துட்டு இருக்கிற மனுஷன். ஐயோ, ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நாம சாமி சன்னதியில இருக்கோம். இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நான் எதுவும் தப்பா பேசலையே சாரதா. இருக்கிற விஷயத்தை பத்தி தானே சொன்னேன். சமூகத்தோட பார்வையில நான் செத்து போயிட்டேன். திரும்ப யார் கண்ணில் பட்டாலும் உண்மையிலேயே இறந்து போயிடுவேன் சாரதா. மாமா என்ன பேசுறீங்க நீங்க? பேச வேண்டாம்னு சொன்னாலும் அடிக்கடி அதே வார்த்தையே சொல்றீங்களே. அத்தை, அந்த பிரசாதத்தை கொடுங்க. நான் உடைக்கிறேன்மா. ஐயோ அத்தை. சாரதா, பார்த்து உடைக்க வேண்டியதானே. பூமி, போய் மஞ்சள் கொண்டு வாமா. பூமி, மாமா